பூம்ங்களே இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச் தான் பண்றோம். ஆனா ஒரு ட்விஸ்டோட ஒவ்வொரு தடவை நான் சிரிக்கும் போதும் ஏஐ வந்துட்டு எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கும். இந்த சேலஞ்சஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அடுத்து என்ன சேலஞ்சுன்னு எனக்கே தெரியாது. அப்படிதான் இந்த கேம் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? என்ன நடக்குது? சிரிப்புக்கு ஆக்சுவலி நான் சிரிக்கணும். ஆக்சுவலி எனக்கு சிரிப்பு வருது, பட் ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பிள்ளைங்க இருக்குதுன்னு ஆடக்கூடாது, சிக்கோ ஆனாலும் ஓடக்கூடாது. என்ன நொண்டி நொண்டி வர? போன வாரம் தான் உச்சி எடுத்துட்டாங்களே, முடியலடா ஒன்னும். ஐயோ அட என்ன நீ? நாங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோடனே எங்களுக்கு வழியெல்லாம் போயிடும். என்ன நீ என்ன பண்ற? 6:30 மணிக்கு நாங்க போ ஆட்டுக்கால் தூக்கி பாய் போடுவாரு. சும்மா அப்படி கூட எனக்கு ஆக்சுவலி ஒரு டவுட் இருக்குங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி இன்ஸ்டா ரவுடிஸ் இருக்காங்களா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன் கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி. ரவுடிஸ் இருக்காங்கன்னு ட்ரால் பண்ணி வீடியோஸ் பார்த்திருக்கேன். பட் ஆனா ஆக்சுவலா வந்துட்டு இன்ஸ்டா ரவுடி ரீல்ஸ் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இப்ப பாக்குறியா நம்ம ஏரியால நம்ம வந்து கெத்த பாக்குறியா? பாரு பாரு பாரு. எங்க போற? வீடு பார்க்கணும். நாங்க யாரும் தெரியுமா? சரி, நான் போன வாரம் கேக் வெட்டி அடி வாங்கினேன். அடி வாங்குமா? கேக் வெட்டி அடி வாங்கி கேஸ் வாங்கணும் சொல்லணும். கேஸ் வாங்கினாலும் கடைசியில் அடிதான் வாங்கியிருக்காருங்க. இப்படியே இருந்தா என்ன தானே பண்றது? இப்படியே இருந்தா இன்னொரு 10 வருஷத்துல உனக்கு போட்டுருவாங்க. போடுறாங்களா இல்லையோ, ஆனா உனக்கு போட வச்சிருவோம். அண்ணா அப்புறம் நீ தானே இந்த ஊரோட டாப்பு. பெருசா பேனர்ல அசோக் அண்ணா பயிலுங்க கொட்டுமா எப்பரா மாறா? அசோக் அண்ணா பட்டாக்கத்தி அசோக் அண்ணன் சரிந்தது. கண்ணீர் அஞ்சலி எப்படின்னா சூப்பரா இருக்கும். கண்ணீர் அஞ்சலியா? தம்பி நல்ல உருண்ட தலையா மிசிகிட்ட மாட்டி விடுறியா? இறையே கைட்டி காயலாங்கடி போட்டுற. தலைகீழ் பாடம் ரிவர்ஸ் லெசன். அடுத்த ஒரு நிமிடத்திற்கு நீங்கள் எதை சொன்னாலும் அதை தலைகீழாக சொல்ல வேண்டும். எனக்கு இருக்கா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போய் நடக்க. நானும் நான் மாட்னா கஷ்டம் ரொம்ப இது பார்க்கலாம். சரி, ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. நான் தாண்டா மெதுவோட பேசுறேன். என்ன டெய்லி சாப்பிடுறியாடி நீ? யாரடா போட்டு பேசுற? விடாதீங்க அவனை சும்மா. அடுத்த 2 நிமிடங்களுக்கு வீடியோவில் என்ன நடந்தாலும் அதை சாப்பாடு அல்லது சமையல் குறிப்புகளோடு ஒப்பிட்டு பேச வேண்டும். கல்யாண சமையல் சாதனை சேலஞ்சா? என்னையா ஏய் புதுசா சேலஞ்சு கொடுக்குறீங்க? என்ன நம்ம சீமான் பேசுகிறது எல்லாம் வந்துட்டு ஏதோ எண்ணெய் சட்டியில் வறுக்கும் போலதே இருக்கே. மிக்ஸில போட்டு அரைக்கிற மாதிரியே இருக்குதுங்க. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. மாட்டேங்குது ஃப்ரெண்ட் நம்ம சொல்றேன். சரிப்பா. ஹலோ மச்சான், சொல்றா. ஸ்கேனர் அனுப்பிச்சிருக்கேன், 20 ரூபா மட்டும் அனுப்பிச்சு விடு. டேய் என்கிட்ட இல்லடா, இப்ப மாமா கிட்ட அனுப்பிச்சு விடுறேன். சேரா அனுப்பிச்சு விடு. மாமா ஒரு ஸ்கேனர் அனுப்பிச்சு விட்டுருங்க, 20 ரூபா மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. சரி பண்ணிரேன்டா. என்ன அவங்க மாமாவே பண்றாரு? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. தெரியாம ஏஐ கிட்ட சேலஞ்சு கொடுத்தது தப்பா போச்சு. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. அடுத்த 2 நிமிடங்களுக்கு நீங்கள் சாதாரண தமிழில் பேசக்கூடாது. ஒரு பழைய காலத்து வரலாற்று படத்திலோ அல்லது மேடை நாடகத்திலோ பேசுவது போல மிக தூய தமிழில் கம்பீரமான குரலில் வசனங்கள் பேசிக்கொண்டே வீடியோவை பார்க்க வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். சிறப்பாக செய்து விடலாம் நண்பா. மண்டையில ஹெல்மெட் இல்ல பார்த்தா மூலையும் இல்லையா? சிக்னல கொண்டு வந்துடுவேன். என்ன ப்ரோ இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க? பின்னாடி லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல, உங்க வீட்லயும் அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல. இல்ல ப்ரோ, எனக்கும் அம்மா அக்கா தங்கச்சி யாரும் இல்ல. மிகவும் சோகமாக இருக்கின்றது நண்பர்களே. அச்சச்சோ அப்படியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு இனிமே தங்கச்சி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் இருக்கேன். பாசத்திலே அடிக்கிறார்களே. வண்டியில சுத்துப்பியா? ஏறி வண்டியில. அண்ணன் என்கின்ற உரிமையில் தான் அவன் பேசியுள்ளான். அவள் பேசாமல் அவள் வாயை அமைதியாக வைத்திருந்தால் இப்பொழுது ஒரு அறையை வாங்கியிருக்க வேண்டாம் அல்லவா? சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து. உங்களுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்துருச்சு, நீ என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா அடிப்பேன். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன். போயிரு. டொமஸ்டிக் வயலன்ஸ் தமிழ்ல பேசுமா? குடும்ப வன்முறையா? ஆமா சார்.
என் மேல தப்பு இருந்தாலும் இல்ல. என்ன எனக்கு புரியல. மட்டுமாடா புரியல, எனக்கும் புரியல. இப்பெண்மணி மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தவளாக இருக்கின்றாள். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேனா? இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் பாமியும்? சார் அப்படிலாம் இல்ல சார், அப்படிதான் சார் நானு யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் சார். மிகவும் நச்சுத்தன்மையாக இருக்கின்றது தோழர்களே. ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். இவ்விஷயத்தில் இப்பெண்மணிக்கு நான் தோல் கொடுக்க முடியாது, தோலை தட்டி வேணால் கொடுக்க முடியும். தப்பு உங்க பேர்ல தானே? எங்க அம்மா அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. இவளது அம்மா தப்பாக சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. யாரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவனுங்களுக்குலாம் நம்ம அடங்கி போவே கூடாது. நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம எதிர்த்து மோனிகாவிடமிருந்து நான்லாம் பல தூரம் தள்ளிதான் இருப்பேன். மிகவும் நச்சுத்தன்மையாக இருக்கின்றார். அண்ணா 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 ஒரு டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் எவ்வளோ? சரி ஒன்று கொடுங்க, 50 ரூபா தானே. அண்ணா என்கிட்ட சேஞ்ச் இல்லை, 100 ரூபா தான் இருக்காண்ணா. நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். அண்ணா என்கிட்ட இன்னொரு 50 ரூபா இருக்கு. இந்தாங்க, இந்த 50 ரூபா வச்சுட்டு அதை 100 ரூபா கொடுங்க. யோசிக்காதீங்க, எல்லாம் நம்ம காசுண்ணா. போயிட்டு வரேண்ணா. ஏன் என்னோட காசு? நான் ஒழுங்காக கவனிக்கவில்லை. திரும்ப என்னவென்று பார்ப்போம். ஒரு டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் எவ்வளோ? சரி ஒன்று கொடுங்க, 50 ரூபா தானே. அண்ணா என்கிட்ட சேஞ்ச் இல்லை, 100 ரூபா தான் இருக்காண்ணா. நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். அண்ணா என்கிட்ட இன்னொரு 50 ரூபா இருக்கு. 100 ரூபா கொடுத்தான், 50 ரூபாயை பெற்றான். சரியாக தான் இருக்கின்றது. ஓகே, இந்தாங்க, இந்த 50 ரூபா வச்சுட்டு அதை 100 ரூபா கொடுங்க. இங்கதான் அவன் விளையாண்டு இருக்கின்றான். முன்னாடியாக அவனுடைய 100 ரூபாய், அவனுடைய 50 ரூபாயை அவன் முன்னாடியே பெற்று விட்டான். ஆனால் திரும்ப அதையே கொடுத்து அவன் திரும்ப 100 ரூபாயை கேட்கின்றான். இங்கதான் இவன் ட்ரிக் செய்துள்ளான். ட்ரிக் இல்ல, இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க, சொல்றேன். இங்கதான் இவன் வந்து சூழ்ச்சி செய்துள்ளான். சிவகார்த்திகனாகவே மாறி ஒரு நாள் ஜிம்ல இருந்து பார்க்கலாமா? வாங்க. நல்லா பண்றாருங்க. சிவகார்த்திகேயனை விட சிவகார்த்திகேயனா இருக்க ப்ரோ. சிரிச்சிட்டனா? அந்த மேனரிசம் தான் மெயின். இங்க பாருங்க, அதாவது இப்படி பண்றது, அப்புறம் இப்படி இப்படி காமிக்கிறது எல்லாமே கரெக்டா சிவகார்த்திகேயனாவே இருக்கு. இதுவும் வந்து சிவகார்த்திகேயன் பண்றதே தான். ஏன் தெரியல, எனக்கு ஒர்க் அவுட் பண்றது கூட வந்து சிவகார்த்திகேயன் பண்ற மாதிரியே இருக்கு. அவன் உடல் பயிற்சி செய்வது கூட சிவகார்த்திகேயன் செய்வது போலவே இருக்கிறது. அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும், கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். பாடகர் திலகம் அடுத்த 2 நிமிடங்களுக்கு நீங்கள் எதை சொல்ல நினைத்தாலும் அதை ஒரு பாடலாகவே பாட வேண்டும். இருந்தாலும் இந்த சேலஞ்சை செய்து விடுவோம் பாருங்கள். இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? ஏய் மச்சான், ட்ரெயின்ல போகும்போது பாத்ரூம்ல ஃபோன் நம்பர் பார்த்தேன்டா, உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணு. ப்ரோ அவன் உயிர் நண்பன் ப்ரோ, அவன் கண்டிப்பா வருவான் ப்ரோ. பாத்தியா ப்ரோ, என் உயிர் நண்பன் கால் பண்ணிட்டான். ஹலோ, சரி கொடு. இச்சி கொடு. சரி பாம்பு மலைக்கு சீக்கிரம் கிளம்பி வா. ஏய் மச்சான், கோபால காஜி கோபால. ஏய் நான் தானே தனுஷ்ரா. பாம்பு மலையா போயிட்டு பேலன்ஸ், ஒற்றைக்கால் தவம், சிங்கிள் லெக் பேலன்ஸ். அடுத்த 3 நிமிடங்களுக்கு நீங்கள் ஒற்றைக்காலில் நின்றபடி தான் வீடியோவை பார்க்க வேண்டும். ஓகே, ஒத்த கால நின்று தான் வீடியோவை பார்க்கணுமா? நான் இங்க ஒரு கால நிக்கவே கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணு எப்படி நிக்க விட்டு போன வாசல் இல்லையா? விட்டு போன வாசல் இல்லைன்னு வைக்கிறாங்க. கரெக்டா சேலஞ்ச மாத்தலாம். சிரிக்கிறல்ல. கண்ணாடி மனிதன் அடுத்த 2 நிமிடங்களுக்கு வீடியோவில் ஒரு நபர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே ஒரு கண்ணாடி போல நீங்களும் செய்ய வேண்டும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட வேற ஏதாச்சும் சேலஞ்ச் நம்மளால பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கிழிஞ்சிருங்க என் காலு. இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னால சத்தியமா பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் வேணா ஒரு 6-7 மாசம் அதுக்கு மேல ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க வர முடியும். 1 வருஷம் பண்ணாலும் வர முடியுமான்னு தெரியல. நண்பர்களே, ரொம்ப ஒரு வியர்டான ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஒவ்வொரு சேலஞ்சும் ரொம்ப வித்தியாசமா இந்த ஏஐ கொடுத்துச்சு. அடுத்த தடவை ஏஐ கிட்ட சேலஞ்சு கேட்கணுமான்னு எனக்கு தோணுது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.